ஒரு நாள் பாரதியார் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. பாரதிதாசன் வந்திருக்காரு. உள்ள வரும் பொழுது அந்த ஆள் பால் காய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. வீட்டில் செல்லமா இல்லை, முடியல, புகை மண்டலமா இருக்குது. பாரதிதாசன் சொன்னாரா, ஐயர் நீங்க மேலே போயிருங்க, நான் செஞ்சு தரேன். அவர் மேலே போயிருக்காரு. அவர் செய்ய முடியல, அவராலையும் பற்ற வைக்க முடியல அடுப்பை. நேரம் மேலே வந்துட்டாரு. இவர் கீழே இறங்கி மறுபடியும் நீர் இங்கே இரும், நான் பால் காய்ச்சி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி ஏதோ ஒன்று குடிச்சு முடிச்சிருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு வந்தா ஒரே புகை மண்டலமா இருக்குது. இன்னும் புகை தனியலை. நம்ம மகாகவி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல காலியா ஒரு டம்ளர், டம்ளருக்கு கீழே ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல அந்த வினாடியில பால் காய்ச்சறதுக்கு பட்ட கஷ்டத்தால எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம். நீங்களாம் எவ்வளவு எழுதலாம். அதனால்தான் சொல்றேன், அண்ணனே எழுதுங்கள், எழுதுங்க. அதுல நக்கல் இருக்கு தெரியுமா அன்னைக்கு. நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் இந்த புத்தகத்துல அங்கங்க தெரிப்புகளை தான் பேசுகிறேன், வாங்கி வாசித்து பாருங்கள். கையை பிடித்துக் கொண்டு ஒரு நூலுக்குள் அந்த வாழ்க்கைக்குள்ள வர, அது சரண்யாமா சொன்னது மிக இல்லை. இவங்களோடலாம் பழகியே இருக்க வேண்டாம். அந்த புத்தகத்தை படித்தால் அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையில் பக்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் சாட்சியாக நிற்கக்கூடியது போல் அந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை வரலாறை எழுதுகின்ற பொழுது தனக்கும் தன் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாமியார் இப்படி எழுதுவாங்களா? நம்ம தளபதி ஐயா இருக்கிறாரு, ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அவருக்கு எழுத தெரியும், பாட தெரியும், நடிக்க தெரியும். சிம்பிள் மேன். எனக்கு எங்க நான் ஆச்சரியப்படுறேன்னா, தமிழகத்துக்கு இவர் தாங்க தலைவரா வரணும். இவர் தான் தலைவரா வரணும். தன் மனைவியின் முகம் போல் எல்லாம் சென்ற தலைவர்களின் முகங்களை அமைக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஏங்க வைத்தறிச்சலா இருக்குங்க. யோசிச்சா அந்த அம்மா போய் சிவபெருமான் கிட்ட சொன்னதா ஒரு மீம், ஒரு இது வந்தது ஒரு வாட்ஸ்அப்ல. அந்த சிவபெருமான் கிட்ட ஒரு போய் பாருங்க, அவங்க வைப் மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க, போய் அவங்கள தண்டிங்க சிவபெருமான். நீ போவியா? ஒருத்தர் ஏன் சிலையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சிலையை வச்சுட்டு சுத்துறாரு அப்படின்ட்டு அவர் எழுதுறாராம். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். போலிகளும் தவறான வரலாறுகளை எழுதிவிட வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள் மத்தியில தனக்கு கிடைத்த ரொம்ப சீயாமுடைய பிள்ளைங்க சாதாரண சின்ன சின்ன பதவிகள் கிடைத்தவுடன் மகிழ்ந்து போய் அதை பொறுப்பாக மாற்றிக் கொள்ளுகின்ற அந்த பதட்டமும் அந்த தன்மையும் அவங்க எழுதும் பொழுது, இவ்வளவு நல்ல மனுஷனாயா நீ அப்படின்னு எங்களை சிந்திக்க வைத்தது உங்கள் துணைவியார். உங்களை மிக நெருக்கமாக உங்கள் நேர்மையை சொன்னது. நான் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று போன்ல சொல்லும் பொழுது அவங்க துள்ளி குதிக்கிறாரு. அவரு இந்த அம்மால அதுவும் ஒரு பொறுப்பு தானே, ஏன் இவ்வளவு கலாட்டா பண்றாரு இந்த ஆளு அப்படின்ற மாதிரி போன் ரிசீவ் பண்றாங்க. ஒரு குடும்பம் இப்படி இருக்குமாங்க? ஒரு சிஎம்முடைய குடும்பம் இப்படி இருக்குமா? அவ்வளவு சிம்பிளான. நான் ஒண்ணு சொல்றேங்க, இதை நான் டிஎம்கே கிடையாது, எதுக்கு ஓட்டு போடுவேன்லாம் நீங்க கேட்க கூடாது. உறுப்பினர் இல்லை நான், ஆனா டிஎம்கே தான் உறுப்பினர். இவரை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் உள்ளத்திலே, ஆன்மாவிலே, உள்ளுக்குள் இருக்கும் சுய சிந்தனையிலே மாற்றமோ மறுப்போ சொல்லிவிட முடியாது. அத்தகைய வரலாறு. இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. மீசாவில அவர் பட்ட துயரங்களை, அவரை எட்டி உதைக்கிறாங்க, கீழே சாய்கிறார், அவர் மேல சிட்டிபாபு விழுகிறார், சிட்டிபாபு எட்டி உதைக்கிறார்கள், கல்லீரல் நசிந்த அதே இடத்தில் சிட்டிபாபு இருக்கிறார். அந்த மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். இந்த ஓராண்டு சிறை தான் சொல்றாருங்க. உதயநிதி ஏன் அவ்வளவு சாஃப்டா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய வளர்ப்பு, வேற ஒண்ணும் இல்லை. தந்தையை பார்க்கிறார். நல்லா நினைச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகள் நம் சொல்லை கேட்டு வளர்வதில்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நம்மளை பார்க்கறாங்க. அவ்வளவு ஓராண்டு பட்ட அடி, கிடைத்த அவமானங்கள். இப்படி வளர்ந்து வந்த தலைவர் யாருனே தெரியாமலாம் உட்காரலீங்க, யாருனே தெரியலங்க, உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு சொல்றாங்க இவங்க தான் முதலமைச்சர்னு. எப்படி இருக்கும்? 6 மாசம் ஆச்சுங்க பேர் மனப்பாடம் பண்றதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களை வேறு விதமாக இவர் அடையாளம் கண்டிருக்கிறார், அடையாளம் தந்திருக்கிறார். அதற்காக இந்த புத்தகத்தை படிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். படிங்க, படிச்சா என்ன நடக்கும். இப்படி ஒண்ணு இருக்குதுல்ல, ஒரு கூட்டத்துக்கு போய் நான் பேசிட்டு வரேன், அந்த 75 ரூபாய் கொடுத்துட்டு போங்கிறாங்க ஒரு ஐயா. ஏன்னா நீ பேசின நல்லா இருந்துச்சு, புக்கில் ஒன்றும் இல்லைன்ட்டான். ஆனா நான் இங்க பேசுறது 2 பக்கம் தான் பேசிட்டு இருக்கேன். 2 பக்கம் இவ்வளவு பேசுறேன்னா 800 பக்கம் படிச்சுக்கங்க. படிச்சா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒருத்தன் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்கும்பொழுது போலீஸ் பிடிச்சிருச்சு. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காரணமே இல்லாம அடிக்கிறாங்க. அவனை அடி வாங்கிட்டு காலையில எழுந்திருச்சு வீட்டுக்கு வரான். அவன் யாருன்னா கண்ணு மண்ணு தெரியாம மனைவி அடிக்கிறவன்.
அன்னிலிருந்து அவன் மனைவி அடிக்கிறது விட்டான். ஏன்னா காரணமே இல்லாம அடி வாங்குறதுனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை படிச்சவன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல அடி வாங்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுறலாமா இல்லையா? அதுதான் புத்தகம் செய்யும். அந்த வேலையைத்தான் இந்த புத்தகம் செய்ய போகிறது. நம் வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம், இந்த அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபரேஷன் பெண்மணியா. இந்த உடலில் ஒரு 2 உயிர்களை தாங்கி 2 உயிர்களை மட்டும் இந்த உலகத்திற்கு கொடையாக தந்த தாய் அல்ல. அந்த உடலை கூறு கூறு போட்டு வெட்டி தள்ளுகின்ற அளவிலே பல நோய்களை எதிர்த்து நின்று இன்றைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பெண். அது அவங்களே பதிவு செய்யறாங்க. அவர் இருக்கிறாரு, இது ரொம்ப கஷ்டங்க. சாப்பாடு பரிமாறுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உம்முன்னு சாப்பிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பாராட்டவே மாட்டாங்க. அது பார்த்து பார்த்து பரிமாறுறது. இந்த தளபதி அண்ணன் நமக்குலாம் எவ்வளவு நல்லவர். இந்த சாப்பாடு டேபிளில் உட்காந்தாருன்னா எண்ணெய் மிதந்தா சாப்பிட மாட்டாராங்க. எங்க ரசத்துல எண்ணெய் மிதக்காம எப்படிங்க ரசம் வைக்கிறது? காய்கறியை எப்படிங்க பொரிக்கிறது? அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரு வேளை சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல எல்லார் வீட்லையும், அதை நான் என் குடும்பத்திற்கு 1 மாதத்திற்கு பயன்படுத்தி சமைக்கிறேன். எண்ணெய் மிதந்தா அப்படி வெளியில அள்ளி எடுத்து அப்படி கொட்டிட்டு அப்புறமா தான் பரிமாறுவாங்களாம். என்ன ஒரு தாய்மைங்க, என்ன ஒரு தாய்மை இது. அப்படி எழுதிட்டு சொல்றாரு, இவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சோம், இவருக்கு எப்படி கொலஸ்ட்ரால் வந்தது தெரியல அப்படிங்கிறாங்க. கீழே எழுதுறாங்க, அதையும் எழுதுறாங்க. ஆக எந்த நோயும் தன்னுடைய குடும்பத்தை அண்டிவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்து வைத்த இந்த பெண் தளபதி அவர்களுக்கு கிடைத்த வரம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமாயா? தலைவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் ஐயா. தலைவருடைய பிள்ளைக்கு வாழ்க்கை சரியா அமையணும், இந்த தமிழகத்திற்கு ஒரு தலைவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை செய்த அற்புதமான தவ வேள்வியில் கிடைத்த வரம் துர்கா. அப்படி இனிமேல் இந்த பாட்டு பாடுறீங்களா? இனிமேல் இந்த லவ் சாங்லாம் இல்லை. இனிமேல் என்னன்னா 60 ஆயிடுச்சுல, இனிமேல் என்ன சாங்னா, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் விழுந்து விடாது இருந்தேன் என்று பாடுங்கள். இன்னும் 100 ஆண்டுகள் 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பம் என்கின்ற கட்டமைப்பை எழுப்பி 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 எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.